வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காளான் குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ் கூட இது தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். ஸோ வாங்க இந்த காளான் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ காளான் குருமா பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 மூடி துருவின தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு வச்சுருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். மசாலா இல்லாமல் அதை பட்டை கிராம்பு எல்லாமே நம்ம அரைச்சதுனால இதில் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. வாசனைக்காக கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரியாணி இது மட்டும் சேர்த்தா போதும். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 இலை புதினா, 10 இலை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நீளமாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக வெள்ளையாக வைக்கிறதுனால தக்காளி வந்து அதிகம் சேர்க்க வேணாம். அதே சமயம் மஞ்சத்தூளும் வந்து தேவையில்லை. தக்காளி வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து காளான் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து 2 பேக்கெட் எடுத்ததுனால நான் எதுவும் சேர்க்கலை. நீங்கள் வந்து காளான் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பட்டாணி சேர்த்துக்கலாம். எந்த வெஜிடபிள்னாலும் இது கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காளான் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் அடிக்கும். அதனால் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிட்டோம்னா அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ காளானை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம பச்சையாக அரைச்சிக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். நார்மலாக பச்சை தண்ணி ஊற்றுறதோட கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சியை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் முதல்ல கொஞ்சோண்டு தான் போட்டேன் வெங்காயம் வதக்குறதுக்கு, அதனால் உப்பு இல்லை. இப்போ இதில் வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம், லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தயிர் வந்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி இட்லிக்கு தான் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். இது ஆறிச்சுன்னா கொஞ்சம் கெட்டிப்படும். நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. குக்கர் மூடி விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. புளிப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயிர் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதே சமயம் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பம் இருந்தால். அவ்வளோதான். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். இதில் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா இன்னும் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் குருமா செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லோரும் எக்ஸ்ட்ரா 2 இட்லி சாப்பிடுவாங்க. ஸோ அருமையான குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.